உயர் ரக கஞ்சா பயன்படுத்திய வழக்கு சர்ச்சையான சிறுத்தை பல் விவகாரத்தை தொடர்ந்து தற்போது பிரபல ரேப் பாடகர் வேடன் மீது பெண் மருத்துவர் பாலியல் புகார் அளிச்சிருக்காங்க. திருமணம் பண்ணிக்கிறதா ஏமாற்றி 3 ஆண்டுகள் பாலியல் ரீதியா துன்புறுத்தியதா வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக அறியப்பட்ட வேடன் சமீப காலமாக தொடர் சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார். மீ டூ விவகாரம், போதைப்பொருள் வழக்கு, வனத்துறையினரின் கைது நடவடிக்கையை தொடர்ந்து தற்போது வேடன் மீது கேரள மாநிலம் கோட்டயம் பகுதியைச் சேர்ந்த பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை புகார் அளித்துள்ளார். தன்னை திருமணம் செய்து கொள்வதாக நம்ப வைத்து 3 ஆண்டுகள் பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக அந்த இளம் பெண் குற்றம் சாட்டியுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2020ஆம் ஆண்டு கொரோனா லாக்டவுன் காலத்தில் யூடியூபில் வெளியான வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் ஆல்பம் பாடல் மூலம் பிரபலமடைந்தவர்தான் ரேப் பாடகர் வேடன். இவருடைய உண்மையான பெயர் ஹிரந்தாஸ் முரளி. இலங்கை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தாய்க்கும் கேரளாவைச் சேர்ந்த தந்தைக்கும் மகனாக பிறந்த ஹிரந்தாஸ் இளமை பருவத்தில் காலனியில் வளர்ந்துள்ளார். சிறு வயதில் அவர் சாதிய ரீதியாக பல்வேறு அடக்குமுறைகளுக்கு உள்ளானதாக சொல்லப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பின்னாளில் ஒடுக்கப்பட்ட மக்களின் வலிகளையும் ஆதிக்க சமூகத்தின் மீதான கோபமும் வேடனின் பாடல் வரிகளில் வெளிப்படத் தொடங்கியது. குறுகிய காலத்திலேயே வேடன் புகழ் தென்னிந்தியா முழுவதும் பரவியது. மஞ்சுமோல் பாய்ஸ், தமிழில் வெளியான நரிவேட்டை போன்ற திரைப்படங்களிலும் வேடன் பாடல் எழுதி பாடியுள்ளார். வேடன் அவருடைய மியூசிக் கெரியரில் அபார வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்த அதே காலகட்டத்தில்தான் அவர் மருத்துவக் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கொச்சியில் உள்ள திருக்காக்கரா காவல் நிலையத்தில் தற்போது பாதிக்கப்பட்ட இளம்பெண் புகார் அளித்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு சமூக வலைதளம் மூலம் வேடனுடன் ஃப்ரெண்ட்லியாக பேசி பழகிய மருத்துவக் கல்லூரி மாணவி அதன் பிறகு நேரில் சந்தித்துள்ளார். இருவரும் அபார்ட்மெண்டில் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போதே வேடன் தனக்கு முத்தம் கொடுத்ததாகவும் அதன் பிறகு பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் இளம் பெண் அவருடைய புகாரில் தெரிவித்துள்ளார். அதோடு 2021ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை பல்வேறு இசை பயணங்களுக்கு தன்னை உடன் அழைத்து சென்ற வேடன் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை காட்டி பாலியல் பலாத்காரம் செய்ததாக தெரிவித்திருக்கிறார். அதோடு வேடன் பண கஷ்டத்தில் இருந்தபோது அவருக்கு ரயில் டிக்கெட் மற்றும் பாக்கெட் மணி கொடுத்து உதவி உள்ளதாகவும் காதலனுக்காக கணக்கு வழக்கு பார்க்காமல் செலவு செய்துள்ளதாகவும் இளம் பெண் அவருடைய புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் புகழ் வெளிச்சம் அடைந்த பிறகு வேடனை அதிகமான பெண் ரசிகைகள் ஃபாலோ செய்திருக்கிறார்கள். அதன் காரணமாக கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் பெண் மருத்துவரை அன்ஃபாலோ செய்த வேடன் அவருடைய காதலை முறித்துக் கொண்டதாக தெரிவித்திருக்கிறார். தன்னை திருமணம் செய்து கொள்வதாக நம்ப வைத்து ஏமாற்றியது குறித்து வேடனிடம் முறையிட்ட போது அவர் நண்பர்களோடு சேர்ந்து தன்னை தரக்குறைவாக பேசி மிரட்டியதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் புகாரில் தெரிவித்திருக்கிறார். அப்போதே நடந்த சம்பவத்தை வெளியே சொன்னால் அவமானம் ஏற்படும் என அஞ்சியே இத்தனை காலம் அதனை ரகசியமாக வைத்திருந்ததாகவும் கடும் மன உளைச்சலில் இருந்து தற்போது மீண்டு வந்திருப்பதால் துணிச்சலாக வேடன் மீது புகார் கொடுத்திருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவர் தெளிவுபடுத்தியுள்ளார். பெண் மருத்துவரின் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் ஹிரந்தாஸ் முரளி என்கிற வேடன் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே வேடனிடம் இதே போன்று வேறு யாரேனும் பாதிக்கப்பட்டுள்ளார்களா என்கிற உண்மை தெரியவரும். 2021ஆம் ஆண்டு வேடனின் ஆல்பம் பாடல் தயாரிப்புகளுக்கிடையே அவருக்கு எதிராக மீ டூ பாலியல் புகார் முன்வைக்கப்பட்டது.
அப்போது வேடன் பகிரங்க மன்னிப்பு கேட்டதும் குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.